அனைவருக்கும் வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி கடையம் ஒன்றியம் முதலியார்பட்டி எம் நூருல் அமீர். திரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களே, எனக்கு மூன்றாந்தர அரசியல்வாதி மாதிரி பேச தெரியும். மறைந்த வெற்றி கொண்டான் அவர்கள் மாதிரியும் திமுகவில் இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவனை மாதிரியும் என்னால் பேச முடியும். நான் மூன்றாந்தர அரசியல்வாதி மாதிரி பேச மாட்டேன். உங்களுக்கு இப்போதுதான் எனது மாமா முத்துராமலிங்க தேசியமும் தெய்வீகமும் கொண்ட எனது தாய்மாமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு இப்பொழுதுதான் உங்களுக்கு பாசம் வந்திருக்கிறதா? ஏர்போர்ட்டிற்கு அவர் பெயர் வைக்க வேண்டும் என்று இப்பொழுதுதான் பாசம் வந்திருக்கிறதா? 10.5% கொடுக்கும்போது முக்குலத்தோர் சமுதாயத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையே? ஏன் இப்பொழுதுதான் உங்களுக்கு முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு மேல் பாசம் வந்திருக்கிறது? ஏன்னா நீங்கள் அறிவித்து விட்டால் ஒரு முக்குலத்தோர் சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நினைத்து விடுகிறீர்களோ? நிச்சயமாக நடக்காது. இது சென்சிட்டிவான பிரச்சனை. இப்பொழுது என் தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்கள் ஒரு பக்கம் அதை பெயர் வைக்கணும் என்று சொல்கிறார்கள். என் மாமா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெயரை வைக்கிறார்கள் என்று அந்த சமுதாய மக்கள் சொல்கிறார்கள். ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை இந்த நேரத்தில் அரசியல் தேர்தல் வரும் காலத்தில் நீங்கள் பேசுவதற்கு காரணம் என்ன? ஓட்டு அரசியல் பண்ணுகிறீர்களா? இரண்டு சமுதாயத்திற்கு இடையில் பிரச்சனையை உண்டு பண்ண நினைக்கிறீர்களா? இரண்டு பேரும் எனக்கு சொந்தம். ஒருவர் தாத்தா, ஒருவர் மாமா. ஏன் முத்துராமலிங்க தேவர் ஐயா மாமா அவர்களுக்கு எனக்கு இல்லாத உரிமை எந்த முக்குலத்தோருக்கும் கிடையாது. நான் அவர்களுக்கு பேச உரிமை உண்டு. எங்கள் இஸ்லாமிய சகோதரி மார்பில் பால் குடித்த வளர்ந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் ஐயா. அவர்களுக்கு நான் பேசுவேன். உங்களுக்கு இப்பொழுதுதான் முத்துராமலிங்க தேவர் ஐயா மேல் பாசம் வந்து இருக்கிறது. என்ன ஓட்டு அரசியல் செய்யாதீர்கள். இரு சமூகத்திற்கும் பிளவை ஏற்படுத்தாதீர்கள் தயவு செய்து. இரண்டு தலைவர்கள் பேரும் வைக்க வேண்டும். அதை நீங்கள் என்ன பேசியிருக்க வேண்டும்? திண்டுக்கல்லில் மதுரை ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக ஆக்கிவிட்டு டொமஸ்டிக்கு ஒரு தலைவர் பேரும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஒரு தலைவர் பேரை வைக்க வேண்டும். அது என்ன, ஒரு தலைவர் பேரை வைத்தால் மற்ற சமுதாயம் கொந்தளிக்கிறார்கள். என்னிடம் எத்தனை பேர் தொலைபேசியில் பேசுகிறார்கள்? தயவு செய்து இரு சமுதாயத்திற்கும் பிரச்சனையை உண்டு பண்ணாதீர்கள். ஓட்டு அரசியலுக்காண்டி, உங்கள் சுயநலத்திற்காண்டி 10.5% யாரை கேட்டு கொடுத்தீர்கள்? அன்றே ஓபிஎஸ் ஐயா சொன்னார்கள் இல்லல்லா, 10.5% கொடுக்காதீர்கள் என்று. ஜாதிவாரி கணப்படுத்தி எங்களுக்கு இஸ்லாமியருக்கும் 3.5% தேவையில்லை. அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கு அப்படி சதவீதம் ஒதுக்குங்கள். இப்பொழுதுதான் உங்களுக்கு புதிதாக முக்கோலத்தோர் மேல் பாசம் பொங்கி வழிகிறது. தயவு செய்து ஓட்டு அரசியல் பண்ணாதீர்கள். இரு சமூகமும் தென் மாவட்டங்களில் இப்பொழுதுதான் நன்னிலம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை கெடுத்து சீர்குலைக்கும் அளவுக்கு நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். இது வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இரு சமூக மக்களும் என் தொப்புள் கொடி உறவு. ஒருவர் இமானுவேல் சேகரன் என் தாத்தா, முத்துராமலிங்க தேவர் என் மாமா. நான் அப்படித்தான் பேசி பழக்கம். உறவு முறை கொண்டுதான் ஆசாரிமார் என்றால் சின்னியா என்று அழைப்பேன். இப்படி உறவு முறை கொண்டுதான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் பேச மாட்டேன். என்னை பற்றி தென்காசி மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு பூரா விசாரித்து பாருங்கள். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நான் எல்லா சமூக மக்களுக்கும் நான் பணியாற்றக்கூடியவன். ஒரு கட்சியில் இருந்தாலும் நான் ஜாதி மதம் பார்க்க மாட்டேன். அனைத்து சமுதாய மக்களுக்கும் நான் பேசுவேன். இப்பொழுதுதான் உங்களுக்கு புதிதாக முத்துராமலிங்க தேவர் ஐயா மேல் பாசம் பொங்கி வழிகிறது உங்களுக்கு. இதை வைத்து உங்களுக்கு ஓட்டு அரசியல் செய்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் முக்குலத்தோரை அப்படியே சாக்கி விடுவார்கள் என்று நினைக்கிறீர்கள். நிச்சயமாக போட மாட்டார்கள் ஓட்டு. இந்த எழுதி கொள்ளுங்கள். 2024, 2026, 2011 திமுக
எப்படி எதிர்க்கட்சி இல்லாமல் போனதோ அதே போல் 2026 உங்க எடப்பாடியார் அவர்களே உங்கள் தலைமையில் கூட்டணி எதிர்க்கட்சி கூட வராது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன். நன்றி, வணக்கம். எம் நூருல் அமீர். என்றென்றும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய மக்கள் போராளி நான்.